Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்மிங் வீக்ஸ் வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள subscribe பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து DXY ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் DXY பார்க்கிறதுக்கு முன்னாடி அண்ட் நம்மளோட கோர்சஸ் வந்து கரண்ட்லி நம்மளுக்கு வந்து 1000 rupees ஆஃபர் அதாவது நியூ இயர் ஆஃபர் வந்து நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது அண்ட் இப்போ வந்து கரண்ட் பிரைஸ் வந்து 5750 அண்ட் நார்மல் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து 6750 ஓகேங்களா அண்ட் இந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து நியூ இயர் அண்ட் மண்டே மார்னிங்கோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகும் அண்ட் அது வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பேக்கேஜ் அதாவது 5750 கொடுத்து நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து 3 months வேலிடிட்டி இருக்கும் நீங்க நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணி நீங்க உள்ளே தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 48 வீடியோ ஃபார்மேட்ல நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருப்பேன் எல்லா டைட்டிலுமே கீழே இருக்கும் ஓகேங்களா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டைட்டிலும் ஒவ்வொரு வீடியோ மொத்தம் 48 வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்மளோட கோர்சஸ்ல என்ன அப்படின்னா டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா அதாவது டெய்லி இன்னைக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெய்லி மார்க்கெட் அப்டேட் சொல்லி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அண்ட் அது போக வீக்லி 3 வீடியோ ஃபார்மேட்லயும் அண்ட் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்ரி வீக் சாட்டர்டே 7 PM ஓகேங்களா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடியற வரைக்கும் எவ்ரி வீக் சாட்டர்டே 7 PM வந்து ஒரு வெபினார் இருக்கும் அந்த வெபினார்லயும் நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைனாலும் அந்த வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து DXY ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் DXY வந்து நமக்கு வந்து கிளியரா ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து நல்ல செல் ஆகிட்டு இருக்குது பட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதாவது இந்த லெவல் நம்ம சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு நல்ல மேஜர் கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொன்னோம் அண்ட் அப்பவுமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் இன்னும் மார்க்கெட் வந்து கீழே கீழே வருது அப்படின்னா நம்மளோட மைனர் ஹை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்ட் இப்போ உள்ள ரீசன் மைனர் ஹை ஏன்னா இந்த லெவல் லோ வந்து பிரேக் பண்ணிருச்சு ஓகேங்களா அப்ப இப்போ உள்ள ரீசன் மைனர் ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலையும் எடுக்கலாம் அண்ட் இந்த லெவலையும் எடுக்கலாம் ஓகேவா அண்ட் இந்த ரெண்டு லெவல்ல எந்த லெவல் பிரேக் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு நல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அண்ட் அது வரைக்கும் கரெக்ஷன் இல்ல நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அண்ட் மேஜர் கரெக்ஷன் வருது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல மேஜர் கரெக்ஷன்ல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றது அண்ட் ரொம்பவே நல்லது ஓகேங்களா அண்ட் இப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாமா கேட்டா இப்போ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது இன்ட்ராடே என்ட்ரிஸ் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா 15 minutes and 1 minute வச்சு நீங்க வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் பட் ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா அண்ட் DXY வந்து கம்ப்ளீட்டா செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது அண்ட் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா செல்லிங் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் அடுத்து வந்து இண்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து கிளியரா நமக்கு வந்து ட்ரெண்ட் பாருங்க இப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அகைன் மார்க்கெட் நல்ல செல் அகைன் பை அகைன் செல் அகைன் இங்க ஒரு கரெக்ஷன் அகைன் நல்ல செல் அகைன் ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா அண்ட் இங்க இருந்து ஒரு நல்ல இப்போ இந்த லெவல்ல இருந்தே ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது பட் ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வீக்லியில போய் காட்டுறேன் உங்களுக்கு அண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதான் உங்களோட லோ அண்ட் இதான் உங்களோட ஹை ஓகேங்களா அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போனதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு இது வந்து எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் இப்போ இது வந்து இங்க இருந்து கூட மார்க்கெட் சேஞ்ச் ஆகி மேல போகலாம் இல்லைன்னா இன்னும் மார்க்கெட் கீழே வந்து இந்த ஜோன் ஏரியாவை டச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம் ஓகேங்களா அண்ட் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்சிங் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வந்து நமக்கு வந்து வீக்லியில ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து 4 ஹவர்ல கூட பாத்துக்கலாம் அண்ட் 4 ஹவர்ல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற லெவல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ல இது உங்களோட லோ அண்ட் இது உங்களோட ஹை ஒரு ஹையர் லோ கொடுத்துட்டு அகைன் ஹையர் ஹை வந்து போயிருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா அப்போ இந்த லெவலே உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவல் தான் அதாவது ப்ராப்பர் என்ட்ரிஸ் வந்து இங்கே கிடைச்சிருச்சு பட் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்க ரொம்ப சேஃப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து மேல இருந்து நல்ல செல் ஆகி அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் அகைன் ஒரு நல்ல செல்லிங் கிடைச்சிருக்கு அகைன் கரெக்ஷன் அகைன் செல்லிங் ஓகேங்களா இதை தான் நான் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ணி காமிச்சேன் இப்போ நம்மளுக்கு இதுதான் இப்போ இருக்கிற ரீசன்ட் ஹை லெவல் அதாவது டெய்லி அண்ட் 4 ஹவர் நீங்க எந்த லெவல் எடுத்துக்கிட்டாலும்
இதுதான் உங்களுக்கு இப்ப இருக்கிற ரீசன்ட் ஹை லெவல் அண்ட் இதுதான் உங்களோட ரீசன்ட் லோ லெவல். ஓகேங்களா? அப்போ இந்த ஏரியா பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான பையிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கிடைச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. ஓகேங்களா? பட் இங்கேயே என்ட்ரி எடுக்கலாமா கேட்டா அண்ட் ரிஸ்கா நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். இல்ல நான் ரொம்ப சேஃபர் சைடு தான் நான் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் கரெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் மார்க்கெட் அகைன் பிரேக் பண்ணி கீழே போகுதா, இன்னும் செல் பண்ணிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லோ வரைக்கும் கூட மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் மேல போகலாம். ஓகேங்களா? அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி வந்து இப்போதைக்கு ஒரு ப்ராப்பர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது அண்ட் பையிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எங்க ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எங்க கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து US30 அண்ட் US30 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இது லாஸ்ட் வீக் நான் இதை சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது. அண்ட் இந்த லெவல் பாத்தீங்க அப்படின்னாலுமே இங்க இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல் அகைன் ஒரு நல்ல பை. ஓகேங்களா? இது வந்து விக் வச்சிருக்குது லிக்விடிட்டி ஸ்வீப் அகைன் மார்க்கெட் கீழே வந்து இப்போ இந்த லெவல்ல கரெக்டா ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து செல்லிங்க்கு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்கா ஒரு 7 கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ சைட்வேஸ் இன்னும் நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பாக்குறீங்கன்னா ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்குது. அப்போ இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகுங்கிறது நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். ஏன்னா சைட்வேஸ் வருதுன்னா எந்த டைரக்ஷன் வேணாலும் பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ இங்க வந்துட்டு டைரக்டா பிரேக் பண்ணாம சைட்வேஸ் வருது அண்ட் செல்லிங் புஷ் அதிகமா இருக்குதுன்னா செல்லிங் சைடு போகும். இல்ல பையிங் புஷிங் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா பையிங் சைடு வந்து போறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. ஓகேவா? பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா நமக்கு வந்து செல்லிங் ஸ்ட்ரக்சர்ங்கனால அண்ட் நாங்க வந்து செல்லிங் சைடு தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். இல்லைன்னா அகைன் நல்ல மார்க்கெட் கீழே வந்து இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பையிங் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது உங்களோட ஹை லெவல் அண்ட் இது உங்களோட லோ லெவல். ஓகேவா? அப்போ 1:5 கிட்ட ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். அண்ட் இந்த ஜோன் ஏரியாவோட டாப் லெவல் நீங்க வச்சீங்க அப்படின்னாலுமே அண்ட் ஆல்மோஸ்ட் 1:6 கூட கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ உடனே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்சம் கீழே உங்களுக்கு கிடைக்குது என்ட்ரி அப்படின்னாலுமே மினிமம் ஒரு 1:3 ஆவது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதனால ஒரு நல்ல ப்ராப்பரான என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து சிங்கப்பூர் 30 அண்ட் சிங்கப்பூர் 30 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் நம்ம வந்து செல்லிங் தான் கொடுத்திருந்தோம் அண்ட் செல்லிங் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு. இப்போ இந்த லெவல் பாருங்க, இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. அகைன் இப்போ இந்த லெவல்லயே உங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது அண்ட் இது ஒரு ஃபிளாக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அகைனும் கீழே வந்து மார்க்கெட் போறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது அண்ட் இது ஒரு கரெக்ஷனா இருக்குது. இந்த ஜோன் ஏரியா இந்த ரெண்டுல எந்த ஜோன் ஏரியாஸ்ல வேணாலும் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நான் லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயும் பாருங்க டெய்லி ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து லிக்விடிட்டி தான் எடுத்திருக்க தவிர இன்னும் நமக்கு க்ளோஸ் வைக்கல. ஓகேவா? அண்ட் லிக்விடிட்டி கூட எடுக்கல, ஈக்குவல் ஹை தான். ஓகேவா? அண்ட் எக்ஸாக்டா நமக்கு வந்து ஈக்குவல் ஹை டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது அண்ட் இன்னும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அகைன் அடுத்த கேண்டில் இருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னாலும் இங்கேயும் நீங்க வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருக்கோம். இல்ல நமக்கு இன்னும் மார்க்கெட் வந்து செல்லாக ஸ்டார்ட் பண்ணுது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் செல்லிங் தான் போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்க இருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டைரக்ஷன்ல என்ட்ரி கிடைக்குங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஐடிசி அண்ட் ஐடிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்குது. பட் ஓவரால் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா இதான் நம்ம ஸ்விங்கோட லோ அண்ட் இதான் நம்மளோட ஹை. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜ் வீக்லி ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது கரெக்ஷன்ல தான் இருக்குது. பட் இருந்தாலும் வீக்லில வந்து பிரேக் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்லை அண்ட் ரொம்ப நியர்பை தான் இருக்குது. அதனால பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெய்லி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர் அகைன் ஒரு கரெக்டிவ், அது வந்து நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. அகைன் இங்க இருந்து மார்க்கெட் செல்லா இருக்குது, அதோட கரெக்ஷன் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கு. ஓகேவா? அண்ட் லிக்விடிட்டி பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா நான் வந்து கொடுக்குறேன் அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் கண்டிப்பா இதை பத்தி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து இந்த கேண்டில் பாருங்க, அந்த ப்ரீவியஸ் ஹையோட விக் எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது அண்ட் இதை தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ணி அங்க உள்ள லிக்விடிட்டி எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது. இப்போ இங்க இருந்து ஒரு செல்லிங் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேவா? அண்ட் 4 ஹவர் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் கிளியர் ஸ்ட்ரக்சர்
அண்ட் இன்னும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்னால என்னன்னா கேப் அப் கேப் டவுன் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனால நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ இது இன்கேஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து இதே பிரைஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அகைன் மார்க்கெட் மேலே போய் அந்த ப்ரீ மார்க்கெட் சொல்லுவாங்க, அண்ட் அந்த மார்க்கெட் டைம்ல கூட உங்களுக்கு இவ்வளவு தூரம் மேலே போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அங்கிருந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா அண்ட் அதுக்கப்புறம் புது ஸ்ட்ரக்சர் தான் பிடிக்கணும். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் செல்லிங் பாசிபிலிட்டிஸ் இங்க வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேவா? பட் இருந்தாலும் கேப் அப் கேப் டவுன் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து இங்க எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஏன்னா சொல்லவே முடியாது. இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே டக்குன்னு இங்க இருந்து ஓப்பன் ஆகும். அப்ப அந்த டைம்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் அதனால நமக்கு வந்து பெருசா ஒன்றும் லாசஸ் வரப்போறது இல்லை. என்னன்னா நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து இன்னும் என்ட்ரிஸ் வந்து ப்ராப்பரான என்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் இங்கேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வருது, ஒரு சின்ன கரெக்ஷன் மேல வருதுன்னா இந்த கேண்டிலோட லோ லெவல், ஓகேங்களா? அந்த லெவல்ல வந்து என்ட்ரி எடுத்து அண்ட் ஹை வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸா கூட வைக்கலாம். அண்ட் அதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி லெவல் தான். ஓகேங்களா? பட் இது நான் மறுபடியும் சொல்றேன், மார்க்கெட் வந்து க்ளோசிங்ல இருக்கிறதுனால ஓப்பனிங் பிரைசிங் வந்து ப்ராப்பரா எல்லாமே பார்த்துட்டு தான் அதை வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அகைன் வந்து நம்ம டெய்லியே பார்க்கலாம். அண்ட் டெய்லி பொறுத்த வரைக்கும் கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அப்போ மேஜர் லோன் பார்த்தோம்னா இந்த லெவல் தான், அதை பிரேக் பண்ணியும் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து HDFC பேங்க். அண்ட் HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் அகைன் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னா அண்ட் புது ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்விங்கை தான் நம்ம பிடிப்போம். அண்ட் இப்போதைக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லெவல் வந்து என்ட்ரி லெவல், இது ஆல்ரெடி கொடுத்தது தான். அந்த லெவல் மார்க்கெட் வருது அப்படின்னா இன்கேஸ் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இந்த ஹையை பிரேக் பண்ணாம. அண்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு ஜோன் ஏரியாஸும் நமக்கு வந்து இன்வெர்ட் ஆயிரும். அண்ட் அதனால அந்த இடத்துல என்ட்ரி வந்து பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு மேஜர் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் கரெக்ஷன் வரல. ஓகேங்களா? அண்ட் கரெக்ஷன் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சுன்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தோம். இன்னும் அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட மைனர் லோ வந்து மாறிடும். ஓகேங்களா? இன்னும் பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணுதா நம்மளோட மைனர் லோ வந்து இங்க வந்துடும். அப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னாலே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. அண்ட் அடுத்து வந்து GBP/USD அண்ட் யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எந்த என்ட்ரியும் இல்லை. ஓகேங்களா? அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ல நிறைய என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதனால லோவர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே என்ட்ரிலாம் எடுக்கணும்னா கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. அதாவது பையிங் சைட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து GBP/USD. அண்ட் GBP/USD எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இங்க வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து கரெக்ஷன் வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். அண்ட் இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நமக்கு வந்து இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இப்போ நியர்பை உள்ள மைனர் லோ. ஓகேவா? இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு வந்து அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இங்க இருந்து மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் வச்சு அகைன் மேலே போகுது அப்படின்னா நம்ம இங்க கூட என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ இவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியமும் இல்லை. ஓகேங்களா? ஆனா அந்த இடத்துல வந்து விக் நல்லா நமக்கு பெருசா வந்து அகைன் மார்க்கெட் உள்ள போய் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் அதை தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் கீழே வந்துட்டு அகைன் மேலே போய் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இந்த லெவல்லையும் என்ட்ரி வந்து பையிங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் எப்பவுமே பையிங் என்ட்ரியா இருந்தாலும் சரி, செல்லிங் என்ட்ரியா இருந்தாலும் சரி, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா இந்த லெவலில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ லிக்விட் ஸ்வீப் வந்து இந்த லெவல் கீழே இருக்குன்னா அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலாக இருக்கும். அண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல், அதாவது ரீசெண்டாக உள்ள மேஜர் ஹை. ஓகேங்களா? அண்ட் மேஜர் ஹை இந்த லெவல் தான் அப்போ இது வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு மினிமம் 2.5 இருக்கணும். இது ஒரு நல்ல ரேஷியோ. 2 சிலர் வந்து 2 கூட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் 3க்கு மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அண்ட் என்ன கேட்டிங்கன்னா 3க்கு மேலே தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். பட் 2.5 நல்ல என்ட்ரியாக இருந்தால் மட்டும் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சாதான் மேபி நமக்கு இங்க தான் என்ட்ரி கிடைக்குன்னா அப்போ ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு வேற மாதிரி ஆயிரும் அண்ட் டார்கெட்டும் கம்மியாயிரும். அப்போ இந்த என்ட்ரி எடுக்கிறது வேஸ்ட். அது நல்ல என்ட்ரியாவே இருந்தாலும் எடுக்கிறது வேஸ்ட். ஓகேங்களா? அதனால ரிஸ்ட்ரிவர் ரேஷியோவை பொறுத்து தான் உங்களோட என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது வந்து டிசைட் பண்ணணும். அதனால அதையும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து USD CAD. அண்ட் USD CAD வந்து லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் தான். அதனால இங்க இருந்து மார்க்கெட் மேலேயும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஜோன் ஏரியாஸ் அண்ட் இந்த லெவல். அண்ட் இது வந்து இப்பவுமே உங்களுக்கு வந்து கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால மேலே போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரெண்டு சைடுமே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா இந்த சைடு தான் போகும்னு சொல்லி யாராலையும் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற சைடு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் சைடுவேஸ் இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றது நல்லது கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் ஆல்ரெடி இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் இங்க இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர், அதுக்கான கரெக்ஷன் தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இது வந்து நமக்கு பையிங் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுக்கு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி அகைன் மார்க்கெட் கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா? அதனால தான் இப்போ நான் வந்து வீக்லியில பாக்குறேன். இப்போ இன்கேஸ் எனக்கு இங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, வீக்லியில இங்க இருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்துருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். அப்ப அங்க வந்து நான் வந்து அகைன் அதுக்கப்புறம் நான் வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதை வந்து நமக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல இன்டிமேஷன் கொடுக்கும். அண்ட் அதுக்கான இன்டிமேஷன் தான் இது. ஓகேங்களா? அதனால இன்னும் நமக்கு மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்டை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். அதனால வெயிட் பண்ணி பார்த்து நல்ல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போதைக்கு இதை என்ட்ரி எடுக்க வேண்டாம், பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம், டெய்லியில பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. ஆல்ரெடி பிரேக் பண்ணிருக்கு, பட் க்ளோஸ் வைக்கல, அகைன் மார்க்கெட் உள்ள போய் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கமாடிட்டி. அண்ட் கமாடிட்டில வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ஆயில். அண்ட் யூஎஸ் ஆயில் எடுத்துட்டீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? இது வந்து கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட ஹை அண்ட் இது வந்து லோ. அண்ட் இந்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைனர் ஹை. அப்ப இந்த லெவல் பிரேக் பண்ணுது அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு உடனேயும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஓகேவா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அண்ட் ஓவரால் ஹையிங் வரணும் அப்படின்னா இந்த ஹையை தாண்டாதான் ஓவரால் அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு மாறும். ஓகேவா? அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் கிடையாது. வெயிட் பண்ணி நம்ம வந்து நல்ல என்ட்ரி கிடைச்சா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் அடுத்து வந்து கோல்டு. அண்ட் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான் இருக்குது. ஓகேவா? பட் மேஜர் கரெக்ஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் மேஜர் கரெக்ஷன் வரல. அண்ட் லாஸ்ட் வீக்கே கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல தான் புஷ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்குது. அண்ட் இன்னுமே மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரலாம். அண்ட் பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வெட்ஜிங் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல இருக்குது. அண்ட் அதனால இன்னும் நமக்கு வந்து செல்லிங் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. ஓகேவா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இன்வேட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து சில்வர் சேம் அதே கோல்டு மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. பெருசா மூவ்மெண்ட் இல்ல. இந்த ரேஞ்சில இருந்தே ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட்ல மேல தான் ஏறிட்டு இருக்கு. பையிங் ஸ்ட்ரக்சர் தான். ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா இது கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுலயும் கோல்டுல கரெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா சில்வர்லயும் மேஜர் கரெக்ஷன் வந்து வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கிரிப்டோல வந்து பிடிசில பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. அண்ட் அதே சைட்வேஸ் ரேஞ்சு கூட தான் இருக்குது. அண்ட் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து அகைன் நம்மளுக்கு இந்த லெவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் வந்து போகலாம். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கரன்சி வாங்குறதா வாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன், பல்கா வாங்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. இந்த லெவல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து பையிங் சைடு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எவ்வளவு நாளும் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அப்பவும் நீங்க அமௌண்ட் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். அண்ட் மொத்தமா வாங்கினாலும் வாங்கலாம். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். பட் எப்பவுமே எந்த கரன்சில நீங்க ட்ரேட் பண்ணாலும் சரி, எந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிறைய ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் நல்ல விஷயம். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது இன்கேஸ் ஒரு ஸ்டாக்ல ஒரு கரன்சில லாசஸ் வருது அப்படின்னா இன்னொரு கரன்சி அதை ப்ராஃபிட்டா மாத்தி கொடுக்கும். ஓகேவா? அதாவது அது ஆவரேஜாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதனால அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் பிடிசில பெருசா மூவ்மெண்ட் இல்லைங்கிறதுனால பெருசா எதுலையுமே எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்குது. அண்ட் பெரிய மூவ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்ட்ரி லெவல்ல நான் சொல்றேன். ஓகேவா? அண்ட் எல்லாமே நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பிடிசி மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அண்ட் என்னால ஒரு நல்ல என்ட்ரி அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த brokerல அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதுல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் ஸ்கிரீன்லயே ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, थैंक यू. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.